நல்லதே நடக்கும் பொம்மை சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் புத்தகத்தை விட வலிமையானது அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவம் தான் உண்மையானது என அதிகப்படியாக நம்பக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள். அப்படிப்பட்ட அனுபவத்தை தான் நீங்க வாழ்க்கையில நிறைய சேர்த்து வைப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு வீடு தேடி வரும் பெருஞ்செல்வம், அதுவும் ஒரு 3 வழிகள்ல. காரணம் சனிவானுடைய வக்ரம். அந்த வக்ரத்தினுடைய பலன்களை தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய பலனை பற்றி பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல் தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சுங்க. பார்க்கலனா நம்ம சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலேயே ஒரு ஆல் அண்ட் ஆஃப் அதை தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அவனை தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, சனி பகவானுடைய வக்ரம் உங்களை பொறுத்தவரை 7 சனி இல்லைங்க. உங்களுடைய தனுசு ராசிக்கு 3ஆம் வீடு கும்பத்துல சனிவான் அமர்ந்திருக்கிறாரு, ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் என்றால் 3ஆம் வீடு அவருடைய சொந்த வீடு கும்பராசி. மகரத்திற்கும் கும்பத்திற்கும் 2க்குமே அதிபதி சனி பகவான் தான். ஸோ 7 சனி இல்லாத இந்த ஒரு காலகட்டத்தில் கூட சில காரியத்தில் இடர்பாடுகளும் பிரச்சனைகளும் தடைகளும் கொடுத்து கொண்டுதான் இருந்தார் சனிவான் உங்களுக்கு. எந்தெந்த வழியில அப்படின்னு கேட்டா, சனிவனுடைய பார்வையின் மூலமாக. ஆமாங்க, சனிவானுக்கு 3, 7, 10 பார்வை பலன் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை, ஆனால் சனி பார்க்கும் இடம் பால். அந்த வழியில தனுசு ராசியிலிருந்து 3ஆம் வீட்டில் இருந்த சனிவான் 3ஆம் பார்வையில 5ஆம் வீட்டை பார்த்தாரு. அதனால பிள்ளைகள் வழியில, காதல் சமாச்சாரத்துல, படிப்பு தடை பிரச்சனை உருவாகியிருக்கும். கௌரவம், பதவி, பெயர் பொருள் கிடைப்புல சிக்கல்கள் உருவாகியிருக்கும். அரசாங்க வழியிலிருந்து சில தொந்தரவுகள் வந்திருக்கும். மேலும் விரை செலவுகளும் தேவையில்லாத பயணங்களும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதுக்கு எல்லாமே காரணம் சனிவனுடைய பார்வை. இந்த சனிவான் வக்ரம் அடைகிறாருங்க. ஸோ வக்ரம்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகும். அதாவது தன்னுடைய இயல்பான குணநலன்கள் வந்து மாறுபட்டு நடக்கும். சனி பகவானால் எந்தெந்த விஷயத்துல உங்களுக்கு கெட்டது நடந்துச்சோ அந்த விஷயத்துல எல்லாமே நல்லது நடக்கும். அந்த வழியில சனி பகவான் ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு வக்ரம் அடைகிறாரு. கிட்டத்தட்ட 5 மாதங்கள், அதாவது நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை அவர் வக்ர நிலையில் தான் இருக்க போறாரு. ஸோ புரட்டாதி நட்சத்திரம் பின்னோக்கி நகர்ந்து ஆரம்பிக்கக்கூடியவர் கிட்டத்தட்ட அவிட்ட நட்சத்திரம் வரைக்கும் போறாரு. ஸோ இது வந்து கும்ப ராசிக்குள்ளே தான் இருக்கு. ராசி அவர் மாறவில்லை, நட்சத்திரம் மட்டும் தான் மாறுறாரு. தெளிவா புரிஞ்சுங்க. ஸோ முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய விஜயஸ்தானம் என்பது 3ஆம் வீடு. அந்த ஸ்தானத்திற்கு அதிபதி வக்ரம் அடைகிறார். அப்போ இதுவரை பல தடவை முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த முயற்சியில தோல்வியும் அடைஞ்சிருப்பீங்க. தொடர்ந்து இன்னும் முயற்சி பண்ணணும்ன்ற ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு உருவாகி இருக்கு இல்லையா? அந்த முயற்சிக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. எந்தெந்த விஷயத்துல வரன் பார்த்திருப்பீங்க, திருமண வரன், இதுவரை கைகூடி வராத வரன். நிறைய பெண் பார்த்திருப்பீங்க, அல்லது நிறைய பேர் மாப்பிள்ளை தேடி இருப்பீங்க. எங்கேயுமே ஒரு சரியான உங்களுக்கு உண்டான ஒரு மேட்ச் கிடைச்சிருக்காரு. ஆனா இப்போ அது கிடைக்கும். உங்களுக்கு உண்டான பொருத்தமான ஒரு ஜாதகம், ஏற்றபடி ஒரு வரணும் உங்களுக்கு அமையும். அந்த முயற்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். திருமணம் நிச்சயமா நடக்கும். 2வது, காதல் விவகாரத்துல பெரிய அளவு ஒரு சண்டை சச்சரவு போய்கிட்டு இருக்கு. காதல் கைகூடுமா? சரியா இந்த தொடர்புகள் இல்ல, சில பேர் பிரிஞ்சிருப்பீங்க. அவர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்பு பிறக்கும். ஸோ இதற்கடுத்து மேலும் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, மனச்சங்கட்டம், விரக்தி, ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம், அந்த விஷயத்துல இருந்து உங்களுக்கு நிலைப்பாடுகள் மாறுவது, ஒரு நிம்மதி சந்தோஷம் பிள்ளைகள் விஷயத்துல கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். இதுக்கு மேலும் டிகிரி படிப்பு, கண்டிப்பா பட்டம் தேடி வரும். உங்க வீட்டுக்கு தேடி வரக்கூடிய லட்சுமியில முதல் லட்சுமி கல்வியில. ஸோ படிப்பு சம்பந்தமான விஷயத்துல பட்டம் கிடைக்கும். அதுல எந்த வசதியும் இல்லை. அந்த படிப்பு நாள் உங்களுக்கு ஒரு வேலையோடு சேர்ந்து கிடைக்கும். ஸோ படிப்புக்கேற்ற ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு அமையும். அது வந்து மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதுல நான் முதல்ல சொன்ன மாதிரி பண வரவு ஒரு 3 வழிகள். அதுல முதல் வரவாக இருக்கக்கூடியது நில வரவு. நிலத்தால் லாபம். ஒண்ணு நிலத்தை வித்து பெரிய அளவு லாபம் பார்ப்பீங்க, இல்லை ரியல் எஸ்டேட் ஆரம்பக்கூடிய நல்ல ஒரு லாபங்கள் பார்ப்பீங்க. விவசாயம் சார்ந்த தொழில்துறைகள்ல ஒரு லாபங்கள் உண்டு. அந்த வழியில வரவு, லாபம், செல்வம் வீடு தேடி வரும். மற்றும் சிலருக்கு பூர்வீக சொத்தா கூட கிடைக்கும். ஸோ அதுக்குள்ள வாய்ப்பு உண்டு. அடுத்து பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு, தொழில் அமைஞ்சு பிள்ளைகள் மூலமாக ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்க்கை துணையால் ஒரு வருமானம் கண்டிப்பா உண்டு. வாழ்க்கை துணையில சொத்துக்கள் கிடைக்க பார்க்கணும். ஸோ முதல்ல இந்த மாதிரியான விஷயத்துல வரவு, செல்வம் கண்டிப்பா வீடு தேடி வந்து சேரும். அதுல முக்கியமா நான் சொன்ன ரியல் எஸ்டேட்ல ஒரு இடம், சொத்து விஷயத்துல பெருஞ்செல்வம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுது. சொத்து பங்கா இருக்கலாம், கிடைக்க போது அதை பயன்படுத்து. இதற்கு அடுத்து இந்த சனிவனுடைய நேரடி 7ஆம் பார்வை என்பது சிம்மத்துல பெஞ்சது. சிம்மம் என்பது உங்களுடைய தனுசுக்கு 9ஆம் வீடு.
அப்போ 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம், சனி பார்வை இருந்ததுனால பெரிய அளவு நன்மை நடக்காம இருந்துச்சு அந்த விஷயத்துல. ஆனா இனிமே நடக்கும். உங்களை தேடி வரும் கௌரவம், ஒரு கம்பெனி நிறுவனத்துல உங்களுக்கு தலைமை பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஒரு முக்கியமான பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும். அரசியல் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களை நெடுநாள் முயற்சி, அந்த முயற்சிக்கு பலன் இப்போ கிடைக்கும். ஸோ அந்த வழியில அரசு வழிகளில் நன்மை கண்டிப்பா உண்டு. அது வேலையா இருக்கலாம், ஒரு தொழிலா இருக்கலாம், அல்லது லோனா இருக்கலாம், கடன் உதவியா இருக்கலாம், கண்டிப்பா கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் மூலமாக சில நன்மை உங்களுக்கு கிடைக்கும் போது தந்தை வழி உறவுகளோடு இருந்து சண்டை சச்சரவுகள் நீங்கும். சொந்த தொழில்ல ஒரு போட்டி பொறாமை இருந்து அது விலகி விடும். சொந்த தொழில் ஏற்பட்ட நஷ்டத்தை இப்ப சரி பண்ணிடுவீங்க, வெளியில வந்துடுவீங்க. ஸோ எல்லாத்தையும் தாண்டி புதிய பதவிகள் தேடி வரும். ஸோ அதே போல அரசாங்க வழியில உங்களுக்கு கடனாகவோ அல்லது லாபமாகவோ ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் அமைந்து பெருஞ்செல்லும் கைகூடி வரும். அல்லது உங்க குடும்பத்துல யாராவது ஒரு முக்கியமான நபர்களுக்காவது கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அந்த வழியில உங்களுக்கு பணம் காசு வந்து தந்தையினுடைய பூர்வ சொத்துக்கள் கிடைப்பதற்கு பாக்கியம் இருக்கு. ஸோ இதற்கு அடுத்து சனிவனுடைய 10ஆம் வரை என்பது உங்களுடைய தனுசுக்கு 12ஆம் இடம் விருச்சிகத்துல பதிவு. அதனால வீடு சரியா அமையல, வீட்டு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அடிக்கடி பயணம் விரைய செலவுகள் அதிகமாயிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நிலைப்பாடுகள் மாறும். குறிப்பா மாமியார் வீட்டு வழிகள்ல இருந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். மாமியார் வீட்டு வழிகளுக்கு நீங்க எதை எதிர்பார்த்தீர்களோ அது உங்களுக்கு வரவாக கிடைக்கும். இந்த நேரத்துல வெளிநாடு யோகம், மறைமுகமான சில வேலை திருமான லாபம், சில பேர்த்துக்கு பயணங்களால் பணம் உண்டு. பயணங்களால் பண வரவு கண்டிப்பா உண்டு. வெளி மாநிலத்துக்கு போறது, வெளியூர்ல போய் ஒரு கான்ட்ராக்ட் ஒரு வேலை தொழில் பார்த்துட்டு வர்றது போன்ற அமைப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதன்றைய பண வரவு உண்டு. சில பேர்த்துக்கு மாமியார் வீட்டு வழி சொத்துக்கள் கிடைக்கும். ஸோ இதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே போல கொடுத்த பணம் விரயமாக காணாமல் போன பணம், கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். நீங்க ஏற்கனவே ஒரு முதலீடு பண்ணிருக்கீங்க, ஏதாவது ஒரு பிசினஸ்லயோ அல்லது சொத்துலையோ இதெல்லாம் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ உங்களுக்கு லாபமாக இரட்டிப்பு மடங்காக 2 மடங்காக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு வாய்ப்பு உண்டு. காணாமல் போன பணம், கொடுத்த பணம், முதலீடு பண்ண பணம் திரும்ப கிடைக்கும் 2 மடங்காக. அந்த வழியில உங்களுக்கு நன்மை உண்டு. ஸோ இந்த 3 வழிகளிலும் இழந்த அந்த செல்வம் பெருஞ்செல்வமாக உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. மேலும் இந்த 2ஆம் இடம் மகரத்திற்கும் இந்த சனிவான 3ல வக்கரம் அடையாது. குடும்ப ரீதியான உறவுகளிடம் சில முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக 1க்கு 2 தடவை யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. உங்களுடைய சுய முடிவு என்றைக்குமே உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழிவகை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அது இந்த ஒரு காலகட்டத்துல சனி வக்கரம் அடையும் பொழுது உங்களுடைய சுய முடிவு தான் உங்களை காப்பாற்றும். மேலும் கொடுத்த வாக்கை கொஞ்சம் காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால புதிய வாக்குகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. புதிய ஒப்பந்தம் போறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, ஜாமீன் கேரண்டி கையெழுத்து யாருக்கும் போட்டுறாதீங்க. எல்லாத்தையும் தாண்டி குடும்பமான பாரம், சுமை, கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையுங்க. அதனால நீங்க உங்களுக்காக வாழ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் உங்களுக்கு உருவாகி இருக்கிறது, பயன்படுத்திக்கங்க. மேலும் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 6ல் அமர்ந்திருக்கிறாரு. அதனால கடனாக இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும் அன்னைக்கு பிரச்சனை அன்னைக்கு முடிச்சிருங்க, நாளைக்கு பார்த்துடலான்னு தண்ணி போட்டுறாதீங்க. ஸோ இதை மட்டும் நீங்க நோட் பண்ணி மற்றபடி பயன்படுத்த. ஸோ நல்லவர்கள், நான் இன்றைய தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்திய பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு இதை மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், அதை தவறாம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகி திருவடி சரணம்.